அவங்க 3 செய்தி சொன்னாங்க, 3மே முத்தான செய்தி. 2வது செய்தி, கொஞ்சம் வாக்கு பிரிஞ்சாலும் மதவாதம் ஜெயிக்கும். மதவாதம் ஜெயிக்கும். டெல்லியில உள்ளவர்கள் எங்களின் கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிறார்கள். அவங்க குறிப்பிட்ட கட்சியெல்லாம் சொல்லல, முதல்வர் வேட்பாளரை எல்லாம் சொல்லவே இல்லை எங்கேயுமே. தொடர்ந்து அவர்கள் எங்கள் கூட்டணி நாட்டை ஆளும் என்கிறார்கள். ஆயர் பேரவையின் 2வது வரி இது. கொஞ்சம் சிதறனாலும் மதவாதம் வந்துவிடும். இந்த 2 விட ஹைலைட் தமிழக ஆயர் பேரவை தந்த ஒரு 3வது செய்தி என்ன தெரியுமா? ஒருவர் கிறிஸ்தவர் என்ற பெயர் உள்ளவர் என்பதற்காகவெல்லாம் ஓட்டு போடாதீங்க. அவர் பேரு கிறிஸ்தவ பேரா இருக்கு அப்படிங்கறதுக்காகவெல்லாம் ஓட்டு போடாதீங்க. அவர் எதை சார்ந்திருக்கிறார்? மதவாதத்தில் வாசம் அடிக்கிறதா, மதவாதத்தோடு மறைமுக நிழல் தொடர்பில் இருக்கிறாரா, மதவாதத்தோடு நேரடியாக கூட்டணியா என்பதையெல்லாம் பார்த்து வாக்களியுங்கள். பெயர் கிறிஸ்தவராக இருந்தாவெல்லாம் ஓட்டு போட வேண்டாம் என்று ஆணையை உடைச்சது மாதிரி அற்புதமான வார்த்தை அவர்களின் வார்த்தை. குறிப்பாக தமிழக முஸ்லிம் மார்க்க அறிஞர்களின் சபையான தமிழ்நாடு ஜமாத்துல் உலமாவும் கிறிஸ்தவ அறிஞர்களின் சபையான பிசல் கவுன்சிலும் ஒரே கருத்தை தான் முன்வைத்திருக்கிறார்கள். மதவாதம் ஒடுக்கப்பட வேண்டும், ஓட்டளிக்கப்படாமல் அவர்கள் வாக்கில்லாமல் அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் மையப்படுத்தி வைத்து உங்களிடத்திலே சொல்ல வருவது, நீங்கள் வாக்களித்தே ஆக வேண்டும். ஒரு முகமாய் குவிந்து சிதறாமல் வாக்களிக்க வேண்டும். பணம் பெறாமலும் ஆதாயங்களுக்கு அடிமையாகாமலும் வாக்களிக்க வேண்டும். ஈமானை முதலில் வைத்து கட்சி அபிமானம் மற்றும் அரசியல் ஆதாயங்களை பின்னுக்கு வைத்து வாக்களிக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை மதச்சார்பற்ற கூட்டணிகளுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனிடம் துவா செய்வோம். மதவாதமும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிராக களமாடுகின்ற எல்லோரையும் அல்லாஹ் தஆலா மண்ணை கவும் தோல்வியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கவும் தவறிவிடாதீர்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனையை இந்த நாட்களில் இந்த வாரம் முழுக்க நாமும் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா அல்லா யகாஃபுக ஃபீனா வலா யர்ஹமுனா. எங்களின் மீது இரக்கம் காட்டாதவர்களையும், எங்கள் விஷயத்தில் இறைவனை உன்னை அஞ்சாதவர்களையும் நீ எங்கள் மீது ஆட்சியாளர்களாக சாட்டி விடாதே என்கிற துவா மிக முக்கியமானது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறுபான்மை சமுதாயங்களுக்கு யார் அரணாக நிற்பார்களோ அவர்களை அல்லாஹ் ஆட்சி அமர்விற்கு கொண்டு வந்து அமர்த்துவானாக. அல்லாஹ் தேர்தல் முடிவுகளை இந்தியாவில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லாட்சி தரும் விதத்தில் தமிழகத்தில் ஆட்சி அமைய அல்லாஹ் அருள் புரிவானாக என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து நிறைவுபடுத்தலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.